மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக 360 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என கணித்தன. இந்தியா கூட்டணிக்கு 130 இடங்கள் தான் கிடைக்கும் என்று கணித்தது. தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகின. தேர்தலில் பாஜக கூட்டணி 293 இடங்களில் வென்றது. அதே சமயம் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணியும் 232 இடங்களில் வெற்றி பெற்றது. தனி பெரும்பான்மை கிடைக்காததால் தெலுங்கு தேசம் கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைக்கிறது பாஜக. பிரதமர் மோடி வரும் 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தல்களின் போது முதன்முறையாக பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் பங்கு சந்தைகள் குறித்து கருத்து தெரிவித்தனர். பங்கு சந்தை ஏற்றம் காணப்போகிறது என்று பிரதமர் மோடி பலமுறை கூறினார். ஜூன் 4ஆம் தேதி பங்கு சந்தை உயரும், மக்கள் பங்குகளை வாங்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் வெளிப்படையாகவே கூறினார். இதே போல நிதியமைச்சரும் கூறினார். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனை கூறியது ஏன்? முதலீட்டு ஆலோசனை வழங்குவது அவர்களின் வேலையா என்று கேள்வி எழுப்பினார். பாஜகவுக்கும் போலி கருத்து கணிப்பு வெளியிட்டவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பிய ராகுல், ஊடகங்கள் போலியான கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றன. ஆனால் பாஜகவுக்கு 200 முதல் 220 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என அவர்களுக்கு தெரியும். வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்பே கருத்து கணிப்பு மூலம் பாஜக வெற்றி பூதாகரமாக காட்டியது ஏன்? ஜூன் 3 அன்று பங்கு சந்தை வரலாறு காணாத ஏற்றத்தை சந்தித்தது. ஆனால் அடுத்த நாளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. பங்கு சந்தை லாபம் ஈட்ட தேர்தல் கருத்து கணிப்பில் முறைகேடு நடந்துள்ளது. இது கிரிமினல் குற்றமாகும் என்று குற்றம் சாட்டினார். மேலும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. இது ஒரு ஊழல் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு 38 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பங்கு சந்தையில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அமைக்கும் முன்பே ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜகவுக்கு எதிராக முதல் தாக்குதலை தொடர்ந்துள்ளார் ராகுல் காந்தி. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில், மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியில் இருந்து ராகுல் காந்தி இன்னும் மீளவில்லை என்று நினைக்கிறேன். அவர் பங்கு சந்தை முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்த சதி செய்கிறார். இன்று இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. மோடி அரசின் கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக நமது சந்தை மதிப்பு $5 டிரில்லியன் தாண்டியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த போது இந்தியாவின் சந்தை மதிப்பு ரூபாய் 67 லட்சம் கோடியாக இருந்தது. இன்று பங்கு சந்தை மதிப்பு ரூபாய் 415 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். அனைத்து சீர்திருத்தங்களும் தொடரும் என்ற பியூஷ் கோயல், நாடு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தயாராக உள்ளது. எங்கள் கூட்டணி கட்சியினரும் எங்களைப் போல முற்போக்கானவர்கள் என்பதில் மகிழ்ச்சி. அவர்கள் சீர்திருத்தத்தையும் இந்திய மக்களுக்கு நல்லது எதுவோ அதையும் ஆதரிக்கிறார்கள். மோடி அரசின் 10 ஆண்டு கால ஆட்சி நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையான தலைமையின் கீழ் பணியாற்றும் விரும்புகிறார்கள் என கூறினார். மேலும் பங்கு சந்தை ஏறுமுகத்தில் இருந்த ஏப்ரல் மே மாதங்களில் வெளிநாட்டினர் பங்குகளை விற்பனை செய்தனர். இந்திய முதலீட்டாளர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி வாங்கினர். கருத்து கணிப்புகள் வெளியான அன்று வெளிநாட்டினர் அதிக விலைக்கு பங்குகளை வாங்க இந்திய முதலீட்டாளர்கள் அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டினர். தேர்தல் முடிவுகள் வந்த 4ஆம் தேதி பங்கு சந்தை சரிவு அடைந்த போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் குறைந்த விலைக்கு பங்குகளை விற்றனர். மோடி அரசு வரப்போகிறது, அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் இந்திய முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கினர். வெளிநாட்டினர் பங்குகளை அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்துள்ளனர். இந்திய முதலீட்டாளர்கள் அதிக விலைக்கு விற்று குறைந்த விலைக்கு வாங்கினார்கள். ஒரு வகையில் இந்திய முதலீட்டாளர்கள் இந்த காலத்திலும் சம்பாதித்தனர். யாருக்கு நஷ்டம் ஏற்படவில்லை. 30 கோடி லட்சம் என்று ராகுல் காந்தி பேசுகிறார். ராகுல் காந்தியின் மீது மக்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு புரிந்தது. ஏனெனில் அது மதிப்பீடு என்பது கூட அவருக்கு புரியவில்லை. மதிப்பீடு என்பது எதையும் குறிக்காது, வாங்குவதும் விற்பதும் தான் முக்கியம். 30 லட்சம் கோடியை இந்திய மக்கள் இழக்கவில்லை. மேலும் இதில் வெளிநாட்டினர் நஷ்டமடைந்தனர், இந்திய முதலீட்டாளர்கள் பயனடைந்துள்ளனர் என்று விளக்கமளித்துள்ளார்.